வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்முடைய தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் வாங்குவதற்கு ரூபாய் 20,000 இலவசமாட்டு மானியமாட்டு வழங்குறது. இந்த 20,000 நீங்கள் பெறுவதற்கு அது எப்படி அப்ளை பண்ணது, அதற்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட் தேவை, அதனுடைய முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் வாங்குவதற்கு 20,000 இலவசமாட்டு மானியமாட்டு கொடுத்துட்டு வராங்க. ஸோ அது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அது எப்படி அப்ளை பண்ணலாம், அதற்கான என்னெல்லாம் டாக்குமெண்ட் தேவைன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய தமிழ்நாடு அரசு அவங்க செய்திக்குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இணையம் சார்ந்த தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற 2000 உறுப்பினர்களுக்கு ஸ்கூட்டர் வழங்க மானியமாக தலா ரூபாய் 20,000 வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி பார்த்தீங்கன்னா, பதிவு பெற்ற இணையம் சார்ந்த தொழிலாளர்கள் இந்த திட்டத்தில் மானியம் பெற இணையதளத்தில் விண்ணப்பித்து பயன்பெறலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு ஏற்காடு மெயின் ரோட்டில் உள்ள தொழிலாளர் உதவி ஆணையம் சமூக பாதுகாப்பு திட்டம் அலுவலகத்தையோ அல்லது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 04271 அதுக்கப்புறம் 7240226 அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால், இது முற்றிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தமிழ்நாடு இணையம் சார்ந்த தொழிலாளர்கள் நல வாரியத்தில் நீங்கள் கண்டிப்பாட்டு பதிவு செய்திருக்கணும். பதிவு செய்திருக்க அந்த அட்டையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்லைனில் அப்லோடு பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் வாங்குவதற்கு மானியமாக கிடைக்கும். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் நல வாரியத்தில் இணையம் சார்ந்த, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொமேட்டோ, ஸ்விக்கி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உபர், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான இதில் நீங்கள் வேலை பார்க்குறதா இருந்தால், நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்து அதில் உள்ள சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் நல வாரியத்தில் பதிவு பண்ணியிருந்தால் உங்களுக்கு இந்த ஸ்கூட்டருடைய வாங்குவதற்கான ரூபாய் மானியம் 20,000 இலவசமாட்டே நீங்கள் ஈஸியாகவே பெற்றுக்கலாம். ஸோ இதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற சேவை மையத்தில் போய் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும்னு சொன்னாலே இப்போ அவங்க பண்ணி தருவாங்க. அதுக்கு என்ன தேவைப்படும் சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு பண்ணியிருக்கணும், அதுக்கான சான்றிதழ் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு, உங்களுடைய புகைப்படம், அதுக்கப்புறம் உங்களுடைய வங்கி கணக்கு, இதெல்லாம் கொண்டு உங்களுடைய சேவையத்தில் போய் நீங்கள் நியரஸ்ட்டாக போய் நீங்கள் ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் சம்டைம் நீங்கள் இந்த இதில் வேலையில் தான் இருக்கீங்க, இன்னும் நல வாரியத்தில் பதிவு பண்ணலைன்னு சொன்னால் நீங்கள் உபர், சொமேட்டோ இந்த மாதிரி எதுலையாவது வேலை பார்க்குறதா இருந்தால் உபர் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இல்லை வெறும் வேலை பார்த்துட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் முதல்ல நல வாரியத்தில் பதிவு பண்ணுங்கள். பதிவு பண்ணிவிட்டு இந்த மானியம் பெறுவதற்கு ஈஸியாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.